இன்னைக்கு மார்கழி பிரசாதம் வந்து வெண்பொங்கல். இங்கே ரெடி இறக்கி வச்சுருக்கேன். மிளகு தட்டி வச்சுருக்கேன். கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் அது எல்லாத்தையும் நெய்யில் வதக்கிட்டு போட வேண்டியதான். பிரசாதம் ஆயிடுச்சுங்க, குழஞ்சிடுச்சு. அதாவது இந்த மிளகு ஜீரகம் ஒரு ஸ்பூன் தட்டி வச்சுருந்தேன் இல்லையா, இப்போ நீ விளக்க சொல்லுங்க. ஓகே. திருப்பாவை பாசனம் 10. நோற்று சுவர்க்கம் புகுகின்ற அம்மனாய் மாற்றமும் தாராரோ வாசல் திறவாதார் நாற்ற துழாய்முடி நாராயணன் நம்மால் போற்ற பறை தரும் புண்ணிய நாள் பண்டொரு நாள் கூற்றத்தின் வாய் வீழ்ந்த கும்பகர்ணனும் தோற்றும் உனக்கே பெருந்துயில் தந்தானோ ஆற்ற அனந்தல் உடையாய் அருங்கலமே தேற்றமாய் வந்து திரவேலோர் எம்பாவாய். நாற்ற துழாய்முடி நாராயணன் நம்மால் போற்ற பறை தரும் புண்ணியன். நாற்ற துழாய்முடி அப்படின்னா கம கம கமனு துளசி வாசனை. அப்பேற்பட்ட நாராயணன் நம்மால் போற்ற பறை தரும் புண்ணியன். சும்மா மனசுல நினைச்சுன்னா போறோம், பெருமாளை நமக்கு அனுகிரகம் பண்ணிடும். அதான் ஆண்டாள் சொல்றான், நம்மால் போற்ற பறை தரும் புண்ணியன். நாராயண பட்டத்திரி தெரியும் உனக்கு? நாராயண பட்டத்திரி நாராயணியம் எழுதினவர். 1034 ஸ்லோகங்கள். அது எப்படி இருக்குன்னா, குருவாயூரப்பனை நேரடியா பார்த்து அட்ரஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் அந்த மாதிரி ஒரு ஸ்லோகம் பண்ணவரே அவர் தான் அப்படின்னு சொல்லுவான். அதாவது நேரடியா பேசுற மாதிரி இருக்கும். அதை பார்த்துதான் வந்து புன்னகை ராமாயணம் வந்து வில்லூர் சுவாமிகள் பண்ணார். நீங்க சொன்னீங்க. இந்த 1034 ஸ்லோகங்களும் ஒரு ஸ்லோகமும் குருவாயூரப்பன்ட்ட கேட்பாரு, சரியா இது? குருவாயூரப்பன் வந்து ஆமா அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் அடுத்த ஸ்லோகம். அப்பா கிட்ட இருந்தும் குரு கிட்ட இருந்தும் கத்துனுக்கார். அந்த குருவுக்கு வந்து வயசான காலத்துல உடல் உபாதை வந்து பெரிய நோய் வந்தது. இந்த நோய் வந்து குரு தட்சணையா இந்த நோய் எனக்கு கூடுன்னு வேண்டினார். அது தான் எடுத்துட்டார். தான் எடுத்துனதுக்கு அப்புறம் அதுல வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அவரால் முடியல. அப்ப வந்து ஒரு கவிஞர் வந்து இவர்கிட்ட சொல்றாரு, நாராயண பட்டத்திரியில சொல்றாரு, உன்னோட நாவில மச்சம் தொட்டு ஒன் அப்படின்னு சொன்னார் கவிஞர். அவர் நமக்கு தெரியாதவர்கள் என்ன பண்ணுவோம், மச்சம் அப்படின்னா மச்சாவதாரம், அது வந்து மீன் சாப்பிடுன்னு நினைச்சுப்போம் நேரடியா பார்த்தோம்னா. மச்சம் தொட்டு ஒன் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் தான் இந்த 1034 ஸ்லோகங்கள் குருவாயூரப்பன் மேல. மச்சம்னா பெருமாளை பத்தி பாடு அப்படின்னு அர்த்தம். குருவாயூரப்பனை பத்தி பாட ஆரம்பிச்சார். அந்த நாராயணியத்துல 1034 ஸ்லோகங்களுமே ஒரு உபாதைகளை பத்தி சொல்றது. எல்லாத்துக்கும் வந்து நிவாரணி வந்து நாராயணி. இந்த நாராயண பட்டத்திரியோடைய லைஃப் வந்து ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள். இங்க ஆண்டாள் சொல்ற மாதிரி போற்ற பறை தரும் புண்ணியன். அதே குருவாயூரப்பன் கோவில்ல இன்னைக்கும் உண்டு. ஒரு பெரிய வெங்கலம் உருளி வச்சிருப்பான். அந்த உருளியில ஃபுல்லா இது குண்டுமணி, குண்டுமணின்னு சொல்லுவோம். அந்த குண்டுமணி, அந்த குண்டுமணிங்கிறது கருப்பு சிவப்புல சின்ன சின்ன விதை. பிள்ளையாருக்கெல்லாம் கண்ணில் வைப்பேன்ல. பிள்ளையார் கண்ணில் வைப்பேன்ல குண்டுமணி. அது வந்து கேரளால வந்து நிறைய இடங்கள்ல வரும் அந்த செடி. அந்த குண்டுமணிக்கு பேரு வந்து மஞ்சாடி. மஞ்சாடி அப்படின்னு அந்த மரத்துக்கு பேரு. அந்த வர அந்த குண்டுமணி வந்து மஞ்சாடி கரு அப்படிமா. கரு அப்படிங்கிறது வந்து விதை. மஞ்சாடி கரு எல்லா வீட்லயும் இருக்கும். ஒரு பாட்டி வந்து குருவாயூரப்பனுடைய பக்தை. ரொம்ப நாளா குருவாயூரப்பனை போய் பார்க்கணும்னு நினைச்சுட்டு இருக்கா. ஆனா குருவாயூரப்பன் கோவிலும் அந்த பாட்டி இருக்கிற இடமும் ரொம்ப தள்ளி, வெகு தொலைவு. அதனால போகவே முடியாம இருந்தா. குருவாயூரப்பன் நினைச்சுட்டேன் ஒரு நாள் வந்து போயே ஆகணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டான். அவனுக்கு என்ன கொடுக்கறது? குருவாயூரப்பனுக்கு ஏதாவது கொடுக்கணுமே. டெய்லி வந்து இந்த மஞ்சாடி கருவை வந்து எடுத்து அவ செடி, ஆத்துல வர செடி இருக்கு இல்லையா, அந்த குண்டுமணி எடுத்து அலம்பி சேர்த்து வச்சுட்டே வந்தான். அது ஒரு பை நிறைய வந்தது.
அந்த மஞ்சாடி கருவை வச்சு குருவாயூரப்பன் என்ன பண்ண போறான்? தானே. ஆனா அது அவளுக்கு ஆசையா சேர்த்து வைக்கிறா. ஒன்னொன்னா பொறுக்கி அதை அலம்பி அதை பைக்கில் போட்டு வச்சிருக்கா குருவாயூரப்பனுக்காக. ஒரு நாள் முடிவு பண்ணா, சரி அவனை போய் பார்க்கணும் அப்படின்னு, அந்த குட்டி கிருஷ்ணனை போய் பார்க்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி கிளம்பிட்டான். கிளம்புனா நடக்கிறா ஒரு மண்டலம் பயணம். அது 48 நாள் முடிஞ்சு குருவாயூரப்பன் வரா. குருவாயூரப்பன் வந்து சேவிக்கிறதுக்குன்னு வரா. அன்னைக்கு வந்து என்ன விசேஷம்னா, மாசத்துல முதல் நாள் அந்த ஊர் ராஜா வந்து குருவாயூரப்பனுக்கு ஒரு யானை தானம் பண்ணும். அந்த கோவிலுக்கு மாசம் முதல் நாள் குருவாயூரப்பனுக்கு ஒரு யானை வந்து தானமா கோவிலுக்கு கொடுப்பான். அந்த நாள் அது. பாட்டி அங்க போய் சேர்றா. கூட்டம் ஒரே அலை மோதுது. ராஜாவோட பட்டாளம் யானை எல்லாம் வந்துட்டு இருக்கு. அதனால பொதுமக்கள் எல்லாம் ஓரமா தள்ளி விடுறா. அப்படி தள்ளி விடும்போது பாட்டி கீழே விழுந்துருவா. பாட்டி கீழே விழுந்து அந்த மஞ்சாடி கருவெல்லாம் இருக்கு இல்லையா, அந்த குண்டுமணி எல்லாம் சிதறிடும். ராஜா அப்படியே நேர குருவாயூர் கோவிலுக்கு கூட்டின்னு போவா. கரெக்டா அந்த இடத்துல யானைக்கு வந்து மதம் பிடிக்கும். இந்த யானை இந்த கோவிலுக்கு கொடுக்க போற யானைக்கு மதம் பிடிச்சிடும். பக்கத்துல இருக்கிற கடைகள் எல்லாத்தையும் துவம்சம் பண்ண ஆரம்பிச்சிடும். யாருக்கும் ஒன்றும் புரியாது. அந்த ராஜா வந்து பெரிய குருவாயூரப்பன் பக்தன். அவன் போய் கேட்பான், குருவாயூரப்பன் போய் கேட்பான், என்ன தப்பு நடந்தது எனக்கு புரியல அப்படின்னு குருவாயூரப்பன் போய் மன்றாடுவான். அப்ப சொல்லுவான், இந்த பாட்டி வந்திருக்கா. பாட்டி வந்து கிட்டத்தட்ட 2 வருஷமா சேர்த்த மஞ்சாடி கரு அதில் பைக்கில் இருக்கு, எல்லாம் செதறி இருக்கு. அந்த பாட்டியையும் அந்த மஞ்சாடி கருவும் எடுத்துட்டு வந்து என்கிட்ட கூடு அப்படின்னு ஒரு அசரீரி வரும். அந்த ராஜா, அமைச்சர்கள், பொதுமக்கள் எல்லாரும் வந்து அந்த பாட்டி 2 வருஷமா சேர்த்த அந்த குண்டுமணியை பூரா ஒண்ணு விடாம எடுத்து அதே பைக்கில் போட்டு சகல மரியாதையோட அந்த பாட்டிய கூட்டின்னு வருவான் ராஜா. கூட்டின்னு வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த யானைக்கு மதம் நிற்கும். குருவாயூரப்பன் வேண்டுதலுக்கு போறவாளுக்கு பெரிய வெங்கல உருளியில குண்டுமணி போட்டிருப்பான். அந்த குண்டுமணியில கையை விட்டு அப்படியே அலமணும்னா என்ன, அப்படியே கலக்கணும். அதை அப்படியே கலக்கிண்டு வேண்டிப்பான். என்ன வேண்டினாலும் சரி அது நடக்கும். குருவாயூரப்பனை போய் பார்க்க போறேன் அப்படின்னு வேண்டிண்டு ஏதாவது ஒரு சங்கல்பம் மனசுல வேணும் அப்படின்னு கேட்டுண்டு 7 குண்டுமணி, 7 மிளகு, கொஞ்சம் கடுகு, ₹1 காயின் டெய்லி, இதை டெய்லி வச்சுப்பான் ஆத்துல. எப்போ குருவாயூரப்பன்ட்ட போறோமோ அப்ப அதை சேர்த்துருவான். ஆமா, அதுதான் இங்க வந்து போற்ற பறை தரும் புண்ணியன். குருவாயூரப்பனை நினைச்சுண்டா போறோம். நாராயணியம் எழுதின நாராயண பட்டத்திரி நமக்காகத்தான் எழுதினது. என்ன கஷ்டங்கள் இருந்தாலும் சரி, உடம்பு வியாதி இருந்தாலும் சரி, பணக்கஷ்டம் இருந்தாலும் சரி, மனக்கஷ்டம் இருந்தாலும் சரி, என்னதான் இருந்தாலும் குருவாயூரப்பன் தீர்த்து கொடுத்துருவான். போற்ற பறை தரும் புண்ணியன் நாராயணன் மனசுல நினைச்சுண்டா போறோம். சூப்பர். ஓகே, தேங்க்யூ.